ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்காக பார்த்து இந்த பெட் டைப் சோஃபா வாங்கினேன். பட் சோஃபா கீழ கேப் இருக்கான்னு பார்க்காம விட்டுட்டேன். அண்ட் சோஃபாவோட வெயிட்டும் செம்ம ஹெவி. ஒரு டைம் சோஃபாவை தள்ளி தான் கீழ இருக்க ஆளுக்கெல்லாம் பெருக்குவோம். சோஃபாவை மூவ் பண்ணாமலே க்ளீன் பண்றதுக்கு ஆன்லைன்ல 2 பொருள் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சாஃப்டான கிளாத் டஸ்டர். இதோட ஹைட் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல ஃபோல்டும் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்றதுல என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நின்ன இடத்துல இருந்து ஃபேன் உங்களால க்ளீன் பண்ண முடியும். டிவி உடஞ்சிடாம இருக்க இந்த கிளாஸ் போட்டிருப்பேன். அந்த கிளாஸை எவ்ரி மந்த் 2 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு துடைக்கணும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வச்சு அவுட் சைட்லயும் ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். அண்ட் சின்ன கேப்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி டிவி டேமேஜ் ஆகாம சூப்பரா வந்து உள்ளேயும் க்ளீன் பண்ணிட முடியும். கழட்ட தேவையில்ல. அதே மாதிரி சோஃபா கீழும் ட்ரை பண்ண ரொம்ப அழுத்தி பண்றப்போ ஆப்வியஸ்லி வளைஞ்சிருது. சரி இந்த தின்னான மாப் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வச்சு ட்ரை பண்ணேன். இப்போ இது சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கு. இந்த கேப்குள்ளலாம் போகும் நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ சின்ன கேப்லையும் க்ளீன் பண்ணிருச்சு. அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இந்த டஸ்டர் சோஃபாக்குள்ள போறனாலும் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் துடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி சென்சிட்டிவான லைட் ஐட்டம்ஸ் துடைக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த டஸ்டர் நான் வீடை க்ளீன் பண்றதுக்கு ஒன்றும், காரை க்ளீன் பண்றதுக்கு ஒன்றும், அண்ட் அது போக டிவியை க்ளீன் பண்றதுக்கு ஒன்றும் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த 2 ப்ராடக்ட் லிங்க்ஸும் என்னோட சேனலோட பயோ லிங்க்ல கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க.